இப்போ அதான் உங்களுக்கு ஒரு 5 லட்சம் ரூபா உங்க கையில கொடுத்து இன்னைக்கு ஒரு நாளைக்குள்ள 24 மணி நேரத்துக்குள்ள 5 லட்சம் ரூபாவை செலவு பண்ணணும்னு சிலர்கிட்ட சொன்னா சிலருக்கு செலவு பண்ணவே முடியாது. 5 லட்சம் ரூபாவையா நான் எப்படி செலவு பண்ணணும்? அதுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்து உங்க கையில 5 லட்சம் ரூபாய் கொடுத்தா நிறைய பேருக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. அப்ப 5 லட்சம் ரூபாவை செலவு பண்ணவே நமக்கு தெரியல. அப்ப நம்ம கையில 50 கோடியை கொடுத்துட்டாருன்னா ஹார்ட் அட்டாக் வந்து 10 பேர் செத்து போயிடுவாங்க. அப்பா இயேசுவே இவ்வளோ இதுவா அப்படின்னு. இல்லை இல்லை இல்லை, கர்த்தர் எப்படி நம்மை வளர்த்த போறாருன்னா படிப்படியா என்னை எடுத்த உடனே பெருசாக்காதீங்க ஆண்டவரை. ஏன் அப்படின்னா சில நேரத்தில் ஆண்டவர் எடுத்த உடனே பெருசாக்கிட்டாருன்னா நம்ம அவரையே மறுதளிச்சிருவோம், நம்ம அவரை விட்டுருவோம். அது ஈஸியாக வந்துச்சுன்னு நினைப்போம். இல்லவே இல்லைங்க, இல்லவே இல்லை. நம்முடைய ஆசீர்வாதம் கடைசி வரையிலும் நிற்பதற்கு ஆண்டவர் ஒரு படியிலேருந்து ஸ்ட்ரெயிட்டா 10வது படிக்கல்ல, படிப்படியா என்னை உயர்த்தும். எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை படிப்படியா என்னை உயர்த்தும் ஆண்டவர். சொல்லுங்க, ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் நான் அடங்கி இருப்பேன். சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஏற்ற காலத்தில் அவர் எங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள நான் அடங்கி இருப்பேன். ஆமேன் சொல்லுவோம். என்னை எடுத்த உடனே விசாலத்தில் நீங்க வைக்கலனா கூட இத்தனை வருஷம் நான் உழைச்சிருக்கிறேனே, இத்தனை வருஷம் நான் பாடுபட்டிருக்கிறேனே, என்னை நேர்த்தியான இடத்துல வைங்கள். நீங்க ஒரு வசனத்தை கண்டிப்பா வாசிக்கணும்னு நினைக்கிறேன். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்தை எல்லாரும் கொஞ்சம் வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 20வது அதிகாரத்தில் 20வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். 20ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, ஆரம்பத்திலே துரிதமாய் கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். ஆரம்பத்திலே துரிதமாய் கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். ஆரம்பத்திலே துரிதமாய் கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. ஆமென் சொல்லுங்கள். ஸோ நம்முடைய நிறைய உயர்வுகள் ஏன் நமக்கு இன்னைக்கு ரொம்ப பெருசா, நம்முடைய ஸ்தானங்கள் நமக்கு ஏன் பெருசா தெரியலன்னா, சிலது நமக்கு எப்படி கிடைக்குதுன்னா துரிதமாய் கிடைக்கிறது. அப்ப இன்னைக்கு முழுக்க ஜெபம் பண்ணணும். நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, உங்க நிறைய பேரை கர்த்தர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா வளர்த்துட்டே இருக்கிறாரு. சொல்லுங்க, உங்களை வளர்த்துட்டே இருக்கிறாரு. எனக்கு முன்னாடி இருந்தவன் எல்லாம் ரொம்ப வேகமா போறானே பாஸ்டர், நான் மட்டும் ஏன் ரொம்ப ஸ்லோவா போறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் நம்புறேன் கர்த்தர் உங்க கையை பிடிச்சு ஒவ்வொரு படியாய் கர்த்தர் வளர்த்துகிறார். ஆமேன் சொல்லுவோம். துரிதமாய் முன்னேறுகிறவர்களை நினைத்து நீங்க பொறாமைப்பட வேண்டாம். நீங்க அவங்கள பார்த்து உங்களை நினைச்சு நீங்க துக்கப்பட வேண்டாம். அவங்க போட்டோம் அவங்களுடைய வேகம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது எப்படி போய் முட்டுது என்னன்னு தெரியாது. ஆனா உங்களை ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா, கொஞ்சம் கொடுத்தாலும் உறுதியாய் கர்த்தர் கொடுப்பார். வேகமா சில நேரத்தில் கொடுத்தா உங்களுக்கு பெருமை வந்துடும் சிஸ்டர், பிரதர், பெருமை வந்துடும். திடீர்னு ஆசீர்வதிக்கப்பட்டவன் நிறைய பேர் அதான் தலைகால் புரியாம ஆடுனாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கு அதை ஹேண்டில் பண்ணவே தெரியல. ஆனா படிப்படியா கர்த்தர் உங்களை வளர்த்தும் போது உங்களுக்கு அதை ரொம்ப அழகா ஆளுகை செய்ய முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு, நீங்க வளருவீங்க. 10 வருடமாய் கர்த்தர் உங்களை அம்பரா துணியில வச்சிருக்கிறாரு. 7 வருஷமா கர்த்தர் உங்களை பொதிஞ்சு வச்சிருக்கிறாரு. இத்தனை வருஷம் பாடுபட்டு நான் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இல்ல, கர்த்தர் கணக்கிலே வைத்திருக்கிறார். தம்முடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. வெகு சீக்கிரத்திலே ஒரு நாள் 10 வருடம் நீ பட்ட பாடுகளுக்கு கர்த்தர் பலனை தருவார். 5 வருடம் பட்ட பாடுகளுக்கு பலனை தருவார். கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவே நீர் என்னை விருத்தி அடைய பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம். சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை விருத்தி அடைய பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம். சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க என்னை விருத்தி அடைய பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இரண்டாவதாக வேகமாக நம்ம எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்திலே 26வது வசனத்தை வாசிக்கலாமா? 25ஆம் அதிகாரத்திலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்திலே 26வது வசனத்தை சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். 26ஆம் வசனம், அவருடைய எஜமான் பிரதி உத்தரமாக பொல்லாதவனும்
சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர் என்றும் தெளிக்காத இடத்திலே சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருக்கிறாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டுக்கொள்ள வேண்டியதா இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடு வாங்கி கொள்ளுவேனே என்று சொல்லி அவனிடத்திலே இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்துள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணம் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும். நன்றாய் கவனிங்கள். நான் வேகமாய் உங்களுக்கு சொல்றேன். இந்த சம்பவம் வந்து உங்களுக்கு தெரியும். அப்படின்னா ஒரு எஜமானன் வருகிறாரு. அப்ப எஜமானன் வந்து அவர் வெளியூர் போறாரு. அவர் வெளியூர் போகும்போது 3 பேரை கூப்பிடுறாரு. நல்ல டேலண்ட் உள்ள அவர் கவனிச்ச 3 பேரை கூப்பிடுறாரு. 3 பேரை கூப்பிட்டு அவனுடைய தாளந்தின்படியே, ஒருவனுக்கு 5 தாளந்து, 3 தாளந்து, 1 தாளந்து அப்படின்னு சொல்லி அவர் டிவைட் பண்ணி கொடுக்கிறாரு. கொடுத்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வெளியூர் போறேன், நான் போயிட்டு திரும்பி வரும்போது என்னுடைய தாளந்தை நீங்க தரணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி அனுப்புறாரு. அப்போ 5 அவர் திரும்பி வந்தாரு. இப்ப 5 தாளந்து உள்ளவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, அந்த 5 தாளந்தை 10 தாளந்தாய் மாற்றினான். 3 தாளந்துள்ள அப்படி மாற்றிட்டான். அப்போ இந்த 1 தாளந்துள்ளவன் மட்டும் என்ன பண்றான் அப்படின்னா, ஆண்டவரே நீர் விதைக்காத இடத்திலே அறுக்கிறவர், அதனால உங்களுடைய தாளந்தை நான் பத்திரமா வச்சிருக்கிறேன், நீங்க கொடுத்ததை நான் தொலைக்கல, ஆனா இதோ இப்ப நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய கையில கொடுக்குறான். அப்போ ஏற்கனவே 2 பேரை மெச்சி கொள்றாரு. சூப்பர்ப்பா, நான் உன் கையில 5 கொடுத்துட்டு போனேன், நீ என்னவா மாத்தின? 10 மாத்தின, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆனா 1 தாளந்து கொடுத்தவனை பார்த்து சொல்றாரு, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் அப்படி செய்வேன்னு உனக்கு தெரிஞ்சிருக்குல்ல, அப்ப நான் கொடுத்ததை காசுக்காரக்காரன் கையில கொடுத்து வச்சுக்க வேண்டியதானே. அப்போ நம்பர் 2, 2வது விரிவாக்கத்திற்கு நீங்க வளருவதற்கு 2வது உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, உங்களுக்கு கொடுத்த சின்ன தாளந்தா இருந்தாலும் பெரிய தாளந்தா இருந்தாலும் அதை நீங்க வளர்த்த வேண்டியது உங்கள் கடமை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல்ல? நீங்க அதை எப்பாடுபட்டானாலும் அதை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மேல கொண்டு வர்றதற்கு நீங்க பிரயாசம் எடுக்கணும். நான் உண்மையிலே கர்த்தருடைய சமூகத்தில் சொல்றேன், பெருமைக்காக சொல்லல. இந்த ஊழியம் ஆரம்பித்து ஒரு 10-15 ஆண்டுகளுக்குள்ள தான் ஆகிறது. ஆனா உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் இந்த ஊழியம் ஆரம்பித்ததற்கு பிறகு இரவிலே தூங்கின நாட்கள் ரொம்ப குறைவு, ரொம்ப குறைவு. எல்லாரும் எங்க அம்மா சத்தம் போடுவாங்க, பாஸ்டம்மா சத்தம் போடுவாங்க, ஏன் இப்படி பண்றீங்க, ஏன் இப்படி ஓடுறீங்க, ஏன் இப்படி செய்றீங்க, ஏன் கொஞ்சம் ஸ்லோவா போகக்கூடாதா, யாருமே ஊழியம் பண்ணலையா, நீ மட்டும்தானே ஊழியம் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. ஆனா உண்மையிலே சொல்றேன், இல்ல இல்ல, கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற நான் ரொம்ப பெருசா படிக்கல, எனக்கு பெரிய ஞானம் எதுவுமே இல்லை, ஆனா கொடுத்ததை எப்படியாவது கர்த்தருக்காக பயன்படுத்தணும். நான் பைபிள் காலேஜில் படிக்கும்போது பாடவே தெரியாது. ஒருத்தர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, கூழாங்கல்ல வாயில போட்டுட்டு தண்ணியில நின்னா குரல் வரும் அப்படின்னாரு. நானும் அதை நம்பிட்டு எங்க ஊர்ல ஆத்துக்காக போகும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கல்ல வாயில போட்டு இயேசுவே இயேசுவே அப்படின்னு கத்திட்டு இருந்தேன். ஒருத்தன் என்ன பார்த்து கையண்டிட்டு, ஏன்டா பைத்தியக்காரன் மாதிரி கத்தி இருக்கிற, ஊர்ல இருக்கிறவெல்லாம் சண்டைக்கு வந்துட போறான், வாடா நீ வேற அப்படின்னு. ஏன் அப்படின்னா, நம்மகிட்ட இருக்கிற கொஞ்சத்தை நம்ம என்ன பண்ணணும்னா அதை பெருக்கணும், எப்படியாவது பெருக்கணும். உண்மையிலே சொல்றேன், சிலரை பார்த்து அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கேன் நான். அவ்வளோ அழகான இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கும், அவ்வளோ அழகா கீபோர்டு வாசிப்பாங்க, அவ்வளோ அழகா பாடுவாங்க, ஐயோ மல்டி டேலண்ட். ஆனா அந்த டேலண்ட் அவங்க வச்சுட்டு ஒண்ணுமே பண்ணலைங்க, ஒண்ணுமே செய்யலைங்க, அமைதியா அப்படியே விட்டுட்டாங்க. அவங்களுக்கு உழைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவங்க ரொம்ப ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைச்சிட்டாங்க, அவங்க ரொம்ப லக்ஸரியா அப்படியே இருந்து பழகிட்டாங்க. சிலரை பார்த்து சொல்லுவாங்க, கொஞ்சம் கொடுங்கய்யா, இதை நீங்க கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட்டத்தை இதை வச்சு நான் சந்திப்பேன், எனக்கு கொஞ்சம் தர முடியுமா அப்படின்னு தோணும். அப்போ உங்களுக்கு பெருசா கொடுத்துருக்கிறாரோ சின்னதா கொடுத்துருக்கிறாரோ, இருக்கிறத பெஸ்டா வளர்த்து அதை பெருக்கக்கூடிய அபிஷேகத்தை ஆண்டவர் உங்களுக்கு தரணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க?
உலகத்துல இருக்கிற மனுஷங்க வந்து இதை ரொம்ப கிளியரா செய்யறாங்க. எனக்கு என்னுடைய ஆண்டவருக்கு பிடிக்காத ஒண்ணு என்ன அப்படின்னா, உங்கள்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதத்தை தாளந்த நீங்க சோம்பேறித்தனத்தினால அப்படியே யாரையோ ஒருத்தரை பார்த்து ஏதோ ஒன்று கொஸ்டின் பண்ணிட்டு கேள்வியை கேட்டுட்டு நீங்க பொத்தி பொத்தி கையிலே வச்சிருந்தீங்கன்னா நீங்க ஒவ்வொருத்தரும் கணக்கு கொடுக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் கணக்கு கொடுக்கணும். நான் வளரல, என்ன வளர்த்தல, இவங்க பிரச்சனை அவங்க பிரச்சனை, என்ன யாருமே தூக்கி விடல, என்ன யாரை யார் தட்டி கொடுத்தா, யாரை யார் தூக்கி கொடுத்தா சொல்லுங்க. நான் சொல்றேன், இன்றைக்கு வரைக்கும் எனக்கு வந்து அவமானம் நிந்தை தான் வந்திருக்குது. தள்ளதான் பார்த்திருக்காங்க, உடைக்கதான் பார்த்திருக்காங்க, யாருமே என்கரேஜ் பண்ணல, யாருமே தட்டி கொடுக்கல. நிறைய பேர் கீழே தான் இழுத்தாங்க. ஆனா இல்ல இல்ல இல்ல, நமக்கு இருக்கிற கொஞ்சத்தை எப்படியாவது என்ன பண்ணணும்னா ஆண்டவருக்காக செஞ்சிடணும். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அதை கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் பார்க்கிறார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த கொஞ்சத்தை எப்படியாவது பெருக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, ஆண்டவர் கண்டிப்பா உங்களை பெருக பண்ணுவார். கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். தேவன் உங்களை பெருக பண்ணுவார். எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே, நான் இனி சோம்பேறித்தனமா இருக்க கூடாது, நான் இனி சும்மா இருக்க கூடாது. சொல்லுங்க, ராஜா எனக்கு ஒரு இரக்கம் பாராட்டும் ஆண்டவரே, எனக்கு ஒரு தயவை பாராட்டும். சொல்லுங்க, ஆண்டவரே ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா, நீர் ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்டை தாருங்கப்பா. மனுஷங்க என்ன தட்டி உட்கார வைக்கும் போது நான் அப்படி உட்கார கூடாது ராஜா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, இன்னொருத்தரிடத்துல இருந்து பலனை வாங்கிட்டு போன்னு சொல்லல, இருக்கிற இந்த பலத்தோட போ, மீதியானியரை உன் கையிலே நான் ஒப்பு கொடுப்பேன், மீதியானியரை உன் கையில ஒப்பு கொடுப்பேன். இன்னொருத்தருடைய டேலண்ட் உங்களுக்கு இல்லைன்னு நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு என்ன இருக்கு, உங்களுக்கு என்ன இருக்குது? ஆண்டவர் சொல்ற, அதை என்னிடத்துல கொண்டு வா. இன்னைக்கு எல்லாரும் இந்த ஜெபம் முடிச்சதுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட இருக்கிற தாளந்த ஏசப்பாட்ட கொண்டு போங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவரே கொண்டு போங்க, கொண்டு போங்க. நான் இன்று வரையிலையும் சொல்றேன், இன்னைக்கு வரைக்கும் நான் பாட்டு எழுதும் போது பாத்தீங்கன்னா தம்பிங்கள்ட்ட கேட்பேன், டே இது என்ன பிச்சு அப்படின்னு கேட்டு அதை நோட்ல எழுதிட்டு போவேன். இன்னைக்கு வரைக்கும் ஒரு பாட்டு பாடும்போது இது எந்த பிச்சில் இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. இதுக்கு எந்த பிச் இருக்கு, இல்லைன்னா எந்த பீட்டு என்ன 3/4 4/4 அது கூட எனக்கு தெரியாது. ஆனா நான் நம்புறேன், ஆண்டவர் வந்து அந்த ஆராதனையை உலகமெல்லாம் கொண்டு போயிருக்காரு. பெருமைப்படுத்துறதுக்காக அல்ல, நீங்க வளரணும்னு நான் சொல்றேன். இதுக்கு என்ன ஆசை வேணும் அப்படின்னா, எனக்கு இருக்கிற கொஞ்சத்தை நான் எப்படியாவது என்ன பண்ணணும்னா பெருக்கணும், பெருக்கணும், பெருக்கணும். இந்த கண்ணப்ப நகரில் ஒரு கணவன் மனைவி 2 பேர் சேர்ந்து ஒரு வடக்கடை ஒன்று வச்சிருக்கிறாங்க. ஒரு வடக்கடை, 2 பேருமே வேலைக்கு போறாங்க. வேலைக்கு போயிட்டு வந்து சாயந்தரமானா ஒரு தள்ளு வண்டியில வடையை விற்கிறாங்க. அப்போ ஒரு நாள் நான் வந்து அவங்களுக்கு தெரியும், சர்ச்சுக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ அந்த வடை கடைக்கு முன்னாடி நிற்கும் போது ஃபஸ்ட்டு ஒரு டைம் போய் அந்த ஒரு வடையை சாப்பிடும்போது ரொம்ப அழகாக ஒரு பேப்பரில் அவங்க பொதிஞ்சு என் கையில் கொடுத்து, சாப்பிட்டு முடித்தோடனே ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்து, எனக்கு மட்டும் இல்லை அங்கே வர்ற எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி, இந்த 2 வருஷத்தில் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் ஒரு கடையே வாடகை எடுத்துட்டாங்க. இப்போ தள்ளு வண்டியை விட்டாங்க, இப்போ கடை. அந்த கடையில் நிறைய வடை, எல்லாரும் வந்து வடை பார்சலாக வாங்கிட்டு போகிறாங்க. அப்போது தனக்கு தெரிஞ்ச அந்த சின்னதை ஜெபம் பண்ணி, நான் வளரணும் ஆண்டவரே, நான் வளரணும் ஆண்டவரே. சிஸ்டர், பிரதர், எங்கள் அன்பு தாய் தகப்பனே, தயவு செய்து சொல்லுங்க, நாட்கள் பொல்லாதவர்களாக இருக்கிறதுனால காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கொள்ள. வாலிப தம்பி தங்கச்சிங்க நிறைய பேர் வந்திருக்கிறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இவ்வளோ காலையில் ஆண்டவரை யாருமே புஷ் பண்ணாம நீங்க தேடுறத நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு. எத்தனையோ வாலிபர்கள் ஆன்லைன்ல கூட அட்டன் பண்றீங்க. உங்க எல்லாருக்கும் அன்பாய் சொல்றேன், உன்னை தட்டி கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை, உன்னை என்கரேஜ் பண்றதுக்கு யாரும் இல்லை, நீ பெருசா படிக்கல, உனக்கு பெரிய டேலண்ட் இல்லை. நான் சொல்றேன், ஆண்டவர் இது எதையுமே கேட்கல. உனக்கு இருக்கிறத நீ சோம்பேறித்தனம் மட்டும் பண்ணாம ஏதாவது ஒன்று பண்ணு மகனே, ஏதாவது ஒன்று செய். நான் சொல்றேன், நாகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு. ஆண்டவர் யாருக்கு எதிரி தெரியுமா? சும்மா இருக்கிறவனுக்கு ஆண்டவர் எதிரி. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, சும்மா இருக்கிறவனுக்கு ஆண்டவர் எதிரி. நல்லா சொல்லுங்க, சும்மா இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் எதிரி. நல்லா சொல்லுங்க, ஆண்டவர் சும்மா இருக்கிறவனுக்கு நல்லா சொல்லுங்க எதிரி. பிள்ளைங்க படிச்சு முடிச்சுட்டு வீட்டில் இருக்காங்களா, அப்பாங்க ஆஃபீஸுக்கு கூட்டிட்டு போயிருங்க, அம்மாங்க ஆஃபீஸ் கூட்டு போயிருங்க. சும்மா மட்டும் இராத. சும்மா இருந்தானா மிதிதான் விழும் அப்படின்னு சொல்லுங்க. ஆமே, சும்மா இருக்கவே விடக்கூடாது.
நம்ம ஏன் சும்மா இருக்க வந்தோம்? ஆண்டவர் 33.5 வருடம் உலகத்தில் வாழ்ந்தார். 3.5 வருடம் ஊழியம் செய்தார். அவர் 3.5 வருஷம் ஊழியம் செஞ்ச ஊழியத்தை இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் கம்ப்ளீட் பண்ணவே முடியலைங்க. அவ்வளோ நடந்தார், அவ்வளோ அலைஞ்சார், அவ்வளோ பிரசங்கம் பண்ணினார். சே, ஆண்டவர் மாதிரி நம்மளும் இருக்கணும். ஆமேன். ஆண்டவரை, இது வரைக்கும் என் தாளந்துகளை வேஸ்ட் பண்ணிட்டேன், இது வரைக்கும் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஆனால் இனி ஏதாவது ஒன்று நான் செய்வேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஆண்டவரே, என்னை விருத்தி அடைய பண்ணுறவர். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிவனின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோ, மாட்சிமை பேச்சுயர்ந்திடுவோம். குறுகிட மாட்டோம், குஞ்சிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. சொல்லுவோம், ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஓ ஹல்லேலூயா. ஆகாய விண்மீனாய் ஆண்டவர் வாக்கு பலி, ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெரும், ஆண்டவர் வாக்கு பலி, ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெரும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஹல்லேலூயா. திட்டம் போட்டுட்டே இருக்கணும், திட்டம் போட்டுட்டே இருக்கணும், பிளானை பண்ணிட்டே இருக்கணும். அப்படியே டைரி எல்லாம் எழுதி 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 போட்டுட்டே இருக்கணும். என்னுடைய வீட்டில் வந்து பாருங்க, டைரி மட்டும் பார்த்தீங்கன்னா, பாஸ்டர்மா ஒரு நாள் காமெடியாக ஒன்று சொன்னாங்க. எங்கள் பசங்கள்கிட்ட போய் டைரி எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு சொன்னதுக்கு பாஸ்டர்மா சொன்னாங்க, உங்கள் அப்பாவுடைய டைரியை லாரி பிடிச்சிட்டு தாண்டா தூக்கிட்டு வரணும் அப்படின்னாங்க. ஸோ அவ்வளோ டைரி எழுதி வச்சது. என்னன்னா, அந்த தாட்டு வர 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 யோசிச்சு இப்படி பண்ணலாமா, இப்படி செய்யலாமா. இன்னும் சர்ச்சுக்கு இடம் கிடைக்கல, இன்னும் சர்ச்சை ரெஜிஸ்டர் பண்ணல. ஆனால் அந்த சர்ச்சில் கட்ட வேண்டிய முழு பில்டிங்கினுடைய பிளானையும் இப்பயே மண்டையில் ஏற்றி ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போவே இப்படியெல்லாம் இருக்கணும், பாத்ரூம் இங்கே இருக்கணும், பாத்ரூம் இப்படி பாத்ரூம் இருக்கணும், இப்படி இருக்கணும், இது பெண்களுக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு ஒரு ரூம் இருக்கணும் அப்படின்னு. அப்போ அவ்வளோ ஐடியாஸ் வந்து இப்போ மனசுக்குள்ளே இருக்குது. ஆனால் நான் நம்புகிறேன், கண்டிப்பாக கர்த்தர் அதுக்கு ஜீவன் கொடுப்பார். நீங்கள் ஆசைப்படுங்க. நீ உங்களுக்கு அப்படி இருக்கணும், வாலிபர் வளரணும்னு விருப்பம். என்னுடைய இத்தனையும் என்னுடைய பின்னணியை பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது ஆண்டவருடைய பிள்ளை. இப்போ கூட பலிபீடத்திலிருந்து சொல்கிறேன், நான் தனியாக என்னை நிற்க வச்சிங்கன்னா நான் ஜீரோ. இயேசுவோட நிற்க வச்சதுனால மட்டும்தான் நான் மார்க். ஸோ அவர் 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 அந்த தான் எல்லாரும் சைபர் போட்டுட்டு அந்த ஒன்றை முன்னாடி வச்சா அதுக்கு சைபருக்கு மதிப்புன்ற மாதிரி நான் மொத்தம் சைபர் தான். இயேசுன்ற ஒருத்தர் வந்ததுனால இந்த ஜீரோவுக்கு மதிப்பு. அதனால நீங்க ஜீரோவா இருக்கலாம், நீங்க ஜீரோவா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் அவரை கொண்டு வந்து நிறுத்துங்க. நீங்க ஜீரோ கிடையாது, நீங்க ஹீரோ. ஆமேன்னு சொல்லுங்க. ஸோ இன்னைக்கே உங்களுக்குள்ள ஒரு ஆசை வரட்டும், ஆசை வரட்டும். ஒண்ணுமே இல்லாம ஒரு குடிகாரனுடைய பையனா பிறந்து படிப்பறிவே இல்லாம ஏழையா இருந்த ஒரு மனுஷனைய கர்த்தர் பயன்படுத்த முடியும்னா உங்களை முடியாதா? உங்களை முடியாதா? உங்களை முடியாதா? அதனால உங்களுக்கு கொடுத்த கிருபையை ஏதாவது ஒரு விதத்துல நீங்க யூஸ் பண்ணுங்க. அதை அடக்கி வச்சிருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு அது பிரியமே இல்லை. அதான் பெர்க்மன்சியா ரொம்ப அழகா பாடு, ஏதாவது ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கு. ஆமேன். இதோட முடியல, இந்த 21 நாளோட முடியல. அடுத்து 40 நாள் ஒரு வர்ஷிப் வைக்கலான்னு நினைச்சிட்டு. ஆமாம். ஸோ அதனால நம்ம ஓடிட்டே இருப்போம், ஓடிட்டே இருப்போம். கர்த்தருக்கு சித்தமானா நவம்பர் மாதம் 40 நாள் ஜெபம், 40 days. இந்த வருஷத்தில் இது வந்து 7வது 21 நாள் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறோம். 7வது 7 டைம் 21 நாள் முடிச்சாச்சு. ஏன் என்ன பெருமை இல்லை, அவரை ரொம்ப மகிமைப்படுத்தும். ஸோ இதுக்கு சாக்ரிஃபைஸ் தேவையான்னு கேட்டால் கண்டிப்பாக தேவை. கண்டிப்பாக கண்ணெல்லாம் அப்படியே கொஞ்சம் தூங்கக்கூடாதா அப்படின்னு கேட்கும், தொண்டையெல்லாம் கொஞ்சம் அமைதியாக இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்கும், காலெல்லாம் விட்டுறா கொஞ்சம் அப்படின்னு சொல்லும். அப்படி ஹார்ட் பீட்டெல்லாம் படப்படன்னு அடிக்கும். ஒரு செய்தியை ப்ரிப்பரேஷன் பண்ணி உங்களுக்கு வந்து கொண்டு கொடுத்து உங்களை தேவனோட ஒப்புரவாக்குறதுன்றது சுலபமே இல்லை, சுலபமே இல்லை. அவ்வளோ ஒரு ஒரு
மெசேஜை ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுன்றது ஒரு குழந்தைய கற்பம் தரிக்கிறது மாதிரி அவ்வளோ ரிஸ்க்கு. ஆனால் நான் நம்புகிறேன், நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா நமக்காக 10 அடியை எடுத்து. இது வரைக்கும் இந்த ஜபத்தில் இருக்கிற உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் ஒருவேளை வீணாய் போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் கனப்படுத்துவார். வேகமாக ஒரு சில பாயிண்ட்ஸை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அதை நோட் பண்ணிக்கங்க. நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தை, நீ விரிவாக்கத்தை நீங்கள் விரும்புவீர்களே ஆனால் நம்பர் 1 முதலாவதாக நம்ம என்ன பண்ணணும்னா, விரிவாக்கம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வரும் என்கிற ஒரு அறிவு வேணும். நம்பர் 2 ரெண்டாவது, விரிவாக்கத்தை நீங்கள் விரும்புவீர்களே ஆனால் நீங்க கர்த்தர் கொடுக்கிறத நீங்க விருத்தி அடைய பண்ணணும். நம்பர் 3 மூணாவது, விரிவாக்கத்தை நீங்கள் விரும்புவீர்களே ஆனால் நீங்க நிலைச்சு நிற்கணும். கவனிங்கள், நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால் வேதம் சொல்லுது, நீங்க ஏதாவது ஒரு டார்கெட்ல ஒரு தரிசனத்துல நீங்க நிலைச்சு நிக்காம உங்களால விரிவாக்கத்துக்கு போகவே முடியாது. அது பண்ணலாமா, இது பண்ணலாமா, இதை செய்யலாமா, அதை செய்யலாமா. ஒரு வேலையை எடுத்தீங்களா, ஒரு தொழிலை எடுத்தீங்களா, ஒரு காரியத்தை நினைச்சீங்களா, அதுல நீங்க அப்டேஷன் தான் ஆகணுமே தவிர அதை விட்டுட்டு போகணும்னு நினைக்க கூடாது. ஆமேன்னு சொல்றீங்களா இல்லையா? உதாரணத்திற்கு ஒன்று சொல்லுகிறேன். ஒரு பெயிண்ட் அடிக்கிற வேலை தான் உங்களுக்கு தெரியும்னு வைங்களேன். ஐயோ பெயிண்ட் அடிச்சு நான் என்ன சம்பாதிக்க போறேன்? ஒரு நாள் பெயிண்ட் அடிக்க போனால் 700 ரூபாய் சம்பளம் கிடைக்கும். இந்த 700 ரூபாயை வச்சு நான் என்னத்தை குடும்பம் நடத்த போறேன்? அவ்வளவுதான், வேண்டாம், இந்த பெயிண்ட் அடிக்கிற தொழில் வேண்டாம், நான் கட்டணம் கட்டுற தொழில் போறேன் அப்படின்னு நினைக்க கூடாது. இந்த பெயிண்ட் அடிக்கிறதுல இன்னைக்கு நான் 700 ரூபாய் சம்பளம் வாங்குறேன், ஆனா நான் 7000 ரூபாய் சம்பளம் வாங்குறதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஓகே, அப்ப இப்ப நான் 10 நாள் பெயிண்ட் அடிக்கிறேன், அதெல்லாம் கத்துக்கிட்டேன். இந்த பெயிண்ட் இப்படிதான் இருக்கும், இந்த கலர் இப்படிதான் இருக்கும். நான் அடுத்து ஒரு வீடை தனியா ஒரே வீட்டை முழுவதும் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு நானே எடுத்து 2 பேரை வேலைக்கு வச்சு நான் பண்ண போறேன். அடுத்து நெக்ஸ்ட் இல்ல ஒரு பெரிய மாலுக்கு போறேன். நீங்கள் அப்டேஷன் அப்படின்னா வளரணுமே தவிர நீங்க ஒரு இடத்துல இருந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா, சிலருக்கு இது ஒரு பெரிய விஷயம். 10 மாசத்துக்கு முன்னாடி அந்த பிசினஸ், எல்லா பிசினஸும் பண்ணுவாங்களா பாருங்க. உலகத்துல இருக்கிற எல்லா பிசினஸும் அவருக்கு தெரியுன்ற மாதிரி. அப்படி இருந்தீங்கன்னா நீங்க நிலைவிடப்படவே முடியாது. ஆண்டவர் சொல்ற, ஒரு இடத்துல இரு, ஒரு தரிசனத்தோட வாழு, ஒண்ணுல முதல்ல ஜெயிச்சிருங்க, அதுக்கப்புறம் 10 ஆரம்பிக்கலாம். பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் 1ல ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரான்ச் 10 இருக்கட்டும். ஆனா நம்ம 1லயுமே ஜெயிக்கிறது இல்லை. ஆனா நம்ம காலை மட்டும் எங்க வைப்போம் தெரியுமா? அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அக்கறை மாட்டுக்கு இக்கரை பச்சை அப்படின்னு. இந்த ஆத்துக்கு இந்த பக்கத்துல இருக்கிற மாடு அந்த பக்கத்துல பார்த்தா அதுக்கு என்னவா தெரியுமாமா? பச்சை பச்சை பச்சைன்னு தெரியும். ஐயோ அங்க போனா நிறைய சாப்பிடலான்னு அங்க போனா, அங்க இருந்து இங்க பார்த்தா இது பச்சையா தெரியும். இந்த நிலைவரமே இல்லாம கால் வைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இதே பழமொழி தான், அக்கறை மாட்டுக்கு இக்கரை பச்சை. அதனால அந்த பக்கத்துல இருந்து பார்த்தீங்க, இந்த பக்கம் நல்லா இருக்கும், இந்த பக்கத்துல இருந்து. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரா? நான் சொல்றேன், டிச்சு தோன்ற வேலையா இருந்தா கூட அங்க உங்களை மேன்மைப்படுத்துறதுக்கு என் கர்த்தரால முடியும். அது வேலை அல்ல, கர்த்தர் உங்களோட இருக்கிறது தான் மெயின். உங்க கை மேல கர்த்தருடைய கரம் இருக்குமே ஆனால் எந்த வேலையிலையும் வெற்றி சிறக்க பண்ணுவதற்கு என் தேவனாகிய கர்த்தராலே முடியும். என் தேவன் பெரியவர். ஆமென் சொல்லுங்க. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. குண்டூசி இருக்குல்ல, இந்த குண்டூசியை நம்ம எப்படி நினைக்கிறோம்? அது ஒரு 5 காசு, ஒரு ரூபாய்க்கு வாங்கினா நிறைய கிடைக்கும் குண்டூசி. நான் சிவகாசிக்கு கடந்த நாளுக்கு போயிருந்தேன். அப்போ அந்த குண்டூசி கம்பெனியை பார்த்தேன். அந்த குண்டூசி கம்பெனி பார்த்தீங்கன்னா 10 ஏக்கர்ல இருக்கு. ஹலோ, எத்தனை ஏக்கர்ல? என்ன கம்பெனி? நம்ம என்ன நினைக்கிறோம்? யாராவது மதிச்சிருக்கிறோமா நம்ம? அப்ப நான் நம்புறேன், நம்ம செய்யற வேலை அல்ல, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறது தான் இருக்கு. அதனால உங்க வேலையை குறித்து நீங்களே தப்பா நினைக்காதீங்க. நான் என்னை பொறுத்த வரைக்கும் வேலை செய்யாம இருக்கிறவங்க தான் தப்பா நினைக்கணுமே தவிர, வேலை செய்றீங்களா நீங்க டிச்சு பண்ண அந்த வேலை செஞ்சா கூட நீங்க தாங்க கரெக்டான. எதுக்குங்க வெக்கப்படணும்? நீங்க ஆண்டவர் உங்களுக்கு வேலை கொடுத்துருக்காரு, அந்த வேலையை நீங்க செய்றீங்க. வெறும் சேர்ல உட்கார்றது மட்டும்தான் நல்ல வேலை கிடையாது. எல்லா வேலையும் வேலை செய், அவ்வளவுதான். ஆண்டவர் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்க்கிறாரு. ஆமென். அடுத்து நெக்ஸ்ட் எழுதிக்குங்கள், வேகமாக எழுதிக்குங்கள். அடுத்ததாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33வது வசனம், சங்கீதம் 34:10. இந்த 2 வசனத்திலையும் வாசிப்பீர்களானால் தேவனை தேடுகிறவர்களுக்கு ஒரு விரிவாக்கம் வரும். ஸோ மூணாவது நம்பர் 3, தேவனை தேடுகிறவர்களுக்கு விரிவாக்கம் வரும். ஸோ அடுத்ததாக நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தையும் ரோமர் 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா, பாடு அனுபவிக்கிறவர்களுக்கு ஒரு விரிவாக்கம் வரும். ஆமென் சொல்லுவோம்.
இப்போ 4 காரியத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நம்பர் 1, முதலாவது விரிவாக்கம் படிப்படியாக வரும் என்கிற ஒரு அறிவு. நம்பர் 2, ரெண்டாவது நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்த நம்மளே பெருக்கிறது விரிவாக்கத்துக்கு நேராய் நடத்தும். நம்பர் 3, மூன்றாவது நிலைத்திருக்கிறவர்களுக்கு விரிவாக்கம் வரும். 5வது தேவனை தேடுகிறவர்களுக்கு விரிவாக்கம் வரும். அடுத்தது பாடு அனுபவிக்கிறதற்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறவர்களுக்கு விரிவாக்கத்தை கர்த்தர் தருவார். ஆமென் சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, கர்த்தர் என்னை வர வர விருத்தி அடையணும். இப்ப அந்த வசனத்தை எடுத்துட்டு எல்லாரும் அப்படியே எழுப்பி நிற்கலாம். எல்லாரும் அந்த வேத வசனத்தை எடுத்துட்டு ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்தை எடுத்துக்கொண்டு எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் அப்படியே எழுப்பி நின்று இப்ப அந்த வசனத்தை ஒரு 10 டைம் 13வது வசனத்தை வாசிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து, ஆன்லைன்ல இருக்கிறவர்களும் சேர்ந்து என்னோட வாசிக்கும்படியாய் கேட்கிறேன். அவன் என்கிற இடத்துல உங்க பேரை எழுதிக்கிங்க. ஸ்தோத்திரம். பென்ஸ் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனா. சொல்லுங்க, பென்ஸ் விருத்தி அடைந்து வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனான. பென்ஸ் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனான. பென்ஸ் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா சொல்லுங்க, நல்லா அறிக்கை செய்யுங்க. ஆமென் 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 ஆமென். மகா பெரியவனா. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் கவனிங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நம்மிடத்துல கொஞ்சம் வசதி இருந்தாதான் உலகம் மதிக்கும். ஆமென் சொல்லுங்க. நீங்க நிறைய இடத்துல ரிஜெக்ட் பண்ணப்பட்டது, நிறைய இடத்துல நீங்க ரொம்ப ஷையா ஃபீல் பண்ணது எங்கன்னா உங்க கையில காசு இல்லாம தான், உங்க கையில ஆசீர்வாதம் இல்லாம தான். பணம் இல்லாம இந்த உலகத்துல யாருமே நம்மளை என்ன பண்ண மாட்டாங்கன்னா மதிக்கவே மாட்டாங்க. நம்ம பணத்தின் மேல ஆசைப்படல, பணம் பணம் பணம்னு போய் விழல. ஆனா இந்த உலகத்துல மனுஷங்க முன்னாடி தலை நிமிர்ந்து வாழ்றதற்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஆசீர்வாதம் நமக்கு தேவை. அதனால நீங்க எல்லாருமே நல்லா இருந்துதான் ஆகணும். கர்த்தர் உங்களை நல்லா வைக்கணும். ஆண்டவர் உங்களோட இருக்கிறத நீங்க மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டாமா? நீங்க சொல்லணும், வந்து பாரு, என் வேலையை வந்து பார், என் இடத்தை வந்து பார், என் வீட்டை வந்து பார். உங்க வீடு சகல வித பொருட்களால நிரம்பி இருக்கு. உங்கள் வீடு சகலவித பொருட்களால் நிரம்பி இருக்கும். விசுவாசிக்கிறவர்களுக்கு அப்படியே ஆக கடவது, அப்படியே ஆக கடவது. இனி உங்களுக்கு வறுமை இல்லை. இனி நீங்கள் யாரிடத்திலும் கையேந்தி நிற்பது இல்லை. ஓ ஹalleluya. கர்த்தர் தமது பொக்கிஷ சாலையாகிய வானத்தை உங்களுக்காய் திறப்பார். நீயோ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். கையை மேல உயர்த்தி சொல்லுங்க, இந்த கையை பிளஸ் பண்ணுங்கப்பா. சொல்லுங்க, ஆண்டவரே இந்த கையை ஆசீர்வதிங்க. ஊழியத்துக்கு கொடுக்கிறதுக்கு ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சர்ச்சு கட்டுறதுக்கு ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே எல்லாருக்கும் முன்னாடி சாட்சியா நிக்கிறதுக்கு என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரே. என் கையை பிளஸ் பண்ணுங்கப்பா. என் கை யார்கிட்டையும் கடன் வாங்க கூடாது. இந்த கை யார்கிட்டையும் கை கட்டி நிக்க கூடாது. என் பிசினஸ்ல ஒரு மல்டிப்ளை, ஒரு விரிவாக்கம் எனக்கு வேணும். என் குடும்பத்துல ஒரு விரிவாக்கம் வேணும். ஹalleluya. பிரதர், வேற எந்த கான்சென்ட்ரேஷனுக்கும் போகாதீங்க. பிரதர் சிஸ்டர், வேற எந்த கான்சென்ட்ரேஷனுக்கும் போகாதீங்க. இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை எல்லாத்தையும் மண்டையில கொடுத்து உங்களை வளர விடாம பிசாசு தடுப்பான். அதையெல்லாம் நினைக்காதீங்க. நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு நல்லதா தான் செய்வாரு. உங்களை கர்த்தர் கைவிட மாட்டார். அந்த தீமை உங்களுக்கு நன்மையா மாறும். அந்த பிரச்சனை உங்களுக்கு ஒண்ணும் பண்ணாது. அது உங்களை ஒண்ணும் பண்ணாது. அது உங்களை ஒண்ணும் பண்ணாது, ஒண்ணும் பண்ணாது. நீங்க இதுல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இதுல நீங்க வளர வளர அது தன்னை போல சரி ஆயிரும். கர்த்தர் சொல்றாரு, அதெல்லாம் நினைக்காத. ஓ ஹalleluya. இப்ப சொல்லுங்க, என்ன மகிமைப்படுத்துவேன்னு சொன்னவர் நீர்தான் ஆண்டவரே. ஹalleluya. நான் சும்மா இருக்க மாட்டேன், உங்களுக்காக ஏதாவது ஒன்று செய்வேன். என்னை விருத்தி அடைய பண்ணுகிற தெய்வம் நீர். என்னை விருத்தி அடைய பண்ணுகிற தெய்வம் நீர். ஹalleluya. கரங்களை தட்டி praise the Lord Jesus. மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமையின் வாசல் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சிமை பேச்சுயர்ந்திடுவோம். குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், தரையுள்ள தேவனின் வார்த்தை. குறுகிட மாட்டோம், குன்றிட
மாட்டோம், காரை இல்லாதே திரும்ப திரும்ப குறையிட மாட்டோம், குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், காரை இல்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், காரை இல்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் ஒலிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலி. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலி. ஆகாய விண்மீனாய் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஹல்லேலூயா. அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனான. இதோ இந்த சத்தத்தை கேட்கிற இந்த ஜெபத்திலே இருக்கிற என் பிள்ளை வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன், மகா பெரியவள் ஆனாள். எத்தனை பேர் என் பிள்ளை அசிங்கப்படுத்திட்டாங்கப்பா, எங்க பிள்ளைய எத்தனை பேர் வெட்கப்படுத்திட்டாங்கப்பா. அவ ஒண்ணும் இல்லைன்னு நினைச்சுதானப்பா வெட்கப்படுத்தினாங்க, பணம் இல்லைன்னு நினைச்சுதானப்பா அசிங்கப்படுத்துறாங்க. என் பிள்ளை நிறைய இடத்துல கை கட்டி நின்னது பிளஸ்ஸிங்ஸ் இல்லாதனால தானே அப்பா. ஆனா இந்த 21 நாள் இரக்கம் செய்யும் வரை கூட்டத்துல நீங்க சொன்ன வார்த்தையை அப்படியே நாங்க நம்புறோம், அப்படியே நாங்க விசுவாசிக்கிறோம். ராஜா ராஜா உடைய ஊழியக்காரனா ஐயா, உங்களிடத்துல கேட்கிறது உங்களுக்கு பிரியமா இருந்தா இதோ இந்த ஜெபத்துல நிக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற என் பிள்ளைய ஆசீர்வதிச்சிருங்கப்பா, விருத்தி அடைய பண்ணுங்கப்பா. வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் என் பிள்ளை இடம் கொண்டு பெருகட்டும் ஆண்டவரே. அவங்கள ஆசீர்வதிச்சு அவங்க என்னப்பா பண்ண போறாங்க? உங்க ஊழியம் செய்வாங்க, அவங்க கட்டுற வீட்டுல ஜெப வீடு கட்டுவாங்க, அவங்க உங்க சாட்சிகளா வாழ்வாங்க. அதனால என் பிள்ளைகளை நம்பி கோடிகளை கொடுங்க, என் பிள்ளைகளை நம்பி கோடிகளை கொடுங்க, என் பிள்ளைகளை நம்பி கோடிகளை கொடுங்கப்பா, நிறைய கொடுங்கப்பா, நிறைய கொடுங்கப்பா. இவங்க அதை பத்திரமா வச்சுக்குவாப்பா, உங்களை மறுதலிக்க மாட்டாங்கப்பா, உங்களை விட்டுட்டு போக மாட்டாங்கப்பா. அப்பா என் பிள்ளைகளை நம்புங்க ஆண்டவரே, நம்புங்கப்பா. கண்டிப்பா நான் ஒரு நாள் பார்க்கணும் ஆண்டவர் அவங்கள பிரம்மாண்டமா வச்சுக்கிறத பார்க்கணும். எங்க கம்ஃபர்ட் திருச்சபை கர்த்தர் நீங்க இன்னைக்கு கொடுத்த வாக்கின்படியே ஒரு பெரிய விரிவாக்கத்தை சந்திக்கட்டும், அது ஒரு பெரிய ஆலமரமா வளரணும், இந்த முழு கோயம்புத்தூர் பட்டணத்துக்கு பிரயோஜனமா மாறணும், இந்த தமிழ்நாட்டுக்கு பிரயோஜனமா மாறணும், இந்தியாவுக்கு பிரயோஜனமா மாறணும், உலக நாடுகளுக்கே இந்த கம்ஃபர்ட் திருச்சபை ஒரு ஆசீர்வாதமானதாய் மாறுவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தினுடைய கடைசியில ஆண்டவரே, இந்த வருஷம் முடியும் போது நாங்க ராஜயோக்கியமா அந்த இடத்தை சுதந்திரிக்கணும். அதனுடைய தேவையை சந்திங்கப்பா, சந்திங்கப்பா. எங்க பட்டணத்துக்காக திறப்புல நிக்கிறோம்ப்பா. ஆன்லைன்ல கேட்கிறவங்க அவங்க அந்தந்த பட்டணத்திற்காய் திறப்புல நில்லுங்க. இயேசுவே, எங்க பட்டணத்தை அழிக்க வேண்டாம், எங்க பட்டணத்தில் ஒரு எழுப்புதலை தாரும். எங்க பட்டணத்துல 10,000 பேர் கொண்ட திருச்சபை 100 திருச்சபை, 1000 பேர் கொண்ட 1000 திருச்சபை இன்னும் 10 ஆண்டுகளுக்குள்ள கர்த்தர் தரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஜீசஸ் கால்ஸ் இந்த 21 நாட்களும் இந்த ஜபத்தை நடத்துவதற்கு மனமுகந்து இந்த இடத்தை கொடுத்தாங்களே ஐயாவை, குடும்பத்தை, ஒர்க் பண்ற ஆண்டவரே, தலைமைத்துவத்தில் இருக்கிற எல்லாரையும் நான் பிளஸ் பண்ணி ஜபிக்கிறேன்.